our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இருந்தால் என்ற வார்த்தை வேதாகமத்தில் அநேக இடங்களில் காணப்படுகிறது. சில இடங்களில் இந்த வார்த்தை சந்தேகமாய் தொனிக்கிறது, சில இடங்களில் எச்சரிப்பாயும் சில இடங்களில் உற்சாகப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் எங்களோடே இருந்தால் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்று எழுதிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அது எவ்வளவு அருமையான பாக்கியம்! தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்று சிந்தித்த தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் என்று சொல்லி ஆபக்கூக் சிந்திக்கிறார். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கர்த்தர் எங்களோடே இருந்தால் என்று கிதியோன் சிந்தித்தார். கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றும் கர்த்தர் சொன்னார். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமானவர்களே, கர்த்தர் எப்போதும் உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்களோடு கூட வருகிறார். அதை ஒருபோதும் மறந்து போகாதேயுங்கள். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குதத்தங்களையும் விசுவாசித்து கர்த்தரை துதிப்பீர்களாக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், சேனைகளின் கர்த்தராகிய தேவாதி தேவன் உங்களுக்கு தருகிற வல்லமையான வாக்குதத்தம் என்ன? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்பதாகும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு வருகிறார். அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு கூட வருகிறது. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடும் விசுவாசத்தோடும் செல்லுங்கள். இன்று அநேக மக்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். ஒரு நாள் கிதியோனும் அவ்விதமான சோர்விலே அமர்ந்திருந்தார். விரோதிகள் மீதியானியர்கள் அவரை ஆண்டார்கள் என்பதே அவரது சோர்வின் காரணம். எதை செய்தாலும் விரோதிகளுக்கு பயந்தே அவர் செய்ய வேண்டியதா இருந்தது. கர்த்தர்
கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று எண்ணியவராய் கிதியோன் சோர்ந்து போயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்கின்றன. உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் என்றென்றைக்குமாக ஆண்டவர் நம்மை உபத்திரவத்திலே தள்ளிவிடுகிறதில்லை. அவர் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொள்ளுகிறவர். அவர் பயந்து போயிருந்த கிதியோனை திடப்படுத்தி பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். பலனில்லையே, சத்துவமில்லையே என்று தவித்து கொண்டிருந்த அவனை பார்த்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ என்று கர்த்தர் சொன்னார். பிசாசின் பெரிய தந்திரங்களில் ஒன்று பயத்தின் ஆவியினால் ஜனங்களை கட்டி வைப்பதுதான். சூழ்நிலைகளை பற்றிய ஒரு பயம், பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், தொடர்ந்து பயப்படுத்தியே தேவ ஜனங்களை சாத்தான் செயலற்று போக பண்ணுகிறான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதேயுங்கள். உங்களுடைய குறைகளை குறித்து எண்ணி தாழ்வு மனப்பான்மைக்கு ஒப்பு கொடுத்து விடாதேயுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் எவ்வளவு பலனுள்ளவர். அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு தன் பலனை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நிச்சயமாகவே நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருந்தன. சரீரத்திலே ஒரு முள் சாத்தானின் தூதனாய் குத்தி கொண்டிருந்தது. அவரை சோர்ந்து போக பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான வல்லமைகள் அவருக்கு விரோதமாய் போராடின. ஆனால் அவர் சொன்னது என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போதே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற தேவனுடைய வசனம் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலப்படுத்தும். ஜெபம். என் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை தந்து என்னை ஊக்கப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நிச்சயமாய் எனக்கு சகாயம் செய்வீர் என்பதால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையில் சிரமங்களும் தேவைகளும் என்னை சோர்வடைய செய்கின்றன. ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் உமது பாதப்படியில் சமர்ப்பிக்கிறேன். எனக்குள் இருக்கின்ற அவ்விசுவாசம், சந்தேகம் மற்றும் பயத்தின் ஆவியை நீக்கியருளும். என்னுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகன்று போகட்டும். இப்போதும் உமது பலத்தினால் என்னை இடைக்கட்டும். பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில் வந்து காணப்பட கிருபை செய்தருளும். என் பலவீனத்தில் உமது பலம் பூர்ணமாக விளங்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.